Hello students, this is Theme Suvai Kanakku. நம்ம இன்னைக்கு 7th Max Measurement topicல exercise 2.4 பார்க்கலாம். First problem போலாமா? The base of the parallelogram is 16 cm and the height is 7 cm less than its base. Find the area of the parallelogram. Base எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 16 cm. ஹைட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 cm less than its base. இதோட பேஸை விட 7 cm குறைவாக இருக்குது. அப்போது 16 விட 7 cm கம்மி. அப்போ 16லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? யோசிச்சு பார்க்கலாமா சொல்யூஷனுக்குள்ளே போய்? வாங்க இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகிறோம். ஒரு பேரலோகிராம் வரைஞ்சிக்கிறோம். இதனுடைய பேஸ் வந்து 16 சென்டிமீட்டர். இதை விட 7 சென்டிமீட்டர் குறைச்சுன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ 16லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 9 சென்டிமீட்டரா? ஸோ பேஸ் வந்து 16 சென்டிமீட்டர்னா ஹைட் எவ்வளவு? 9 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஏரியா கண்டுபிடிக்கணும்னா பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸையும் ஹைட்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணி ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிக்கிறோம். ஸோ பேஸ் வந்து 16, ஹைட் வந்து 9. 16 × 9 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Next, second problem, an agricultural field is in the form of parallelogram whose area is 68.75 square hectometer. The distance between the parallel sides is 6.25 hectometer. Find the length of the base. ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்குது, அது பேரலோகிராம் ஷேப்பில் இருக்குது. அதனுடைய ஏரியா கொடுத்துட்டாங்க, அதனுடைய பேரலல் சைடு டிஸ்டன்ஸ் பிட்வீன், அதாவது ஹைட்டு கொடுத்துருக்காங்க, அதனுடைய லென்த் ஆஃப் த பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒரு பேரலோகிராம் வரைஞ்சிக்கிறோம். அதனுடைய ஹைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6.25 ஹெக்டோமீட்டர். அதனுடைய ஏரியா, அதாவது அது ஆக்குப்பை பண்ணுற ஸ்பேஸோட ஏரியா வந்து 68.75 ஹெக்டோமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஹைட் எழுதிக்கிறோம், ஏரியா எழுதிக்கிறோம். இப்போது எனக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ B × H ஃபார்முலா எழுதுனா எனக்கு ஏரியா கிடைக்கும்னு எழுதுகிறோம். பின்னு எழுதுகிறோம். ஹெச்சுக்கு பதிலாக 6.25 ஈக்குவல் டு ஏரியா எவ்வளவு? 68.75 எழுதிக்கிறோம். அப்போ பி வேணும்னா இதோட மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 6.25 இந்த பக்கம் வரல என்னாகும்? டிவிஷனில் வரும். ஸோ பி ஈக்குவல் டு 68.75 டிவைடட் பை 6.25. இப்போது இங்கே பார்க்குறோம், இந்த ரெண்டு நம்பருமே டெசிமலில் இருக்குது. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வேணான்னா 2 டிஜிட் இருக்கிறதுனால 100ஆல் நான் மல்டிபிள் பண்ணுறேன். மேலேயும் மல்டிபிள் பண்ணுறேன், கீழேயும் மல்டிபிள் பண்ணுறேன். ஏன் 100ஆல்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட். சப்போஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்தால் நம்ம எதனால் மல்டிபிள் பண்ணணும்? 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். இது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன் 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோன்னா, இந்த பாயிண்ட்டு 2 0 இருக்கு இல்லையா? 1 2 இங்கே வந்துடும். ஸோ 68.75 என்னவா மாறும்? 6875ன்னு மாறும். அதே மாதிரி கீழே என்னாகும்? இந்த 100 மல்டிபிள் பண்ணும்போது பாயிண்ட் இங்கே இருக்கு இல்லையா? 1 2 இந்த இடத்துல வந்துடும். அப்போ 6.25 என்னவா மாறுது? 625 மாறுது. இதுக்கப்புறம் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பி எவ்வளோ நம்ம எழுதியிருக்கோம்? லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்மளுக்கு கிடைச்சது 6875 டிவைடட் பை 625. இப்போது இதுவும் 5ல் எண்ட் ஆகிருக்கு, இதுவும் 5ல் எண்ட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு நம்பரையுமே நம்ம 5ஆல் டிவைட் பண்ண முடியும். இதை 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 1375 வரும். இதை 5ஆல் டிவைட் பண்ணால் 125 வரும். திரும்ப ரெண்டுமே எதில் தான் முடிஞ்சிருக்கு? 5ல். ஸோ இதை 5ஆல் டிவைட் பண்ணும்போது 275, இதை 5ஆல் டிவைட் பண்ணும்போது 25. திரும்பவும் என்ன ஆயிருக்கு? ரெண்டுமே 5ல் தான் எண்ட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டையுமே 5ஆல் டிவைட் பண்ண முடியும். இதை 5ஆல் டிவைட் பண்ணால் 55, இதை 5ஆல் டிவைட் பண்ணால் 5. 55ஐ 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11. பேஸ் எவ்வளோ கிடைக்குது? 11 ஹெக்டோமீட்டர். இது ஹெக்டோமீட்டரில் கொடுத்தா இதே ஹெக்டோமீட்டர் தான் எழுதணும். இந்த 5ஆல் டிவைட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? A square and a parallelogram have the same area. If the side of the square is 48 meter and the height of the parallelogram is 18 meter, find the length of the base of the parallelogram. ஒரு ஸ்கொயரும் பேரலோகிராமும் சேம் ஏரியாவில் இருக்குது. அந்த ஸ்கொயரோட ஒரு சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 48 மீட்டர். இந்த பேரலோகிராமோட ஹைட் கொடுத்துருக்காங்க. அப்போ பேரலோகிராமோட பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சொல்யூஷன் பார்த்தா இந்த கொஸ்டின் நல்லா கிளியராக புரியும். இப்போது ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஒரு சைடு வந்து 48 மீட்டர்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லா சைடுமே எவ்வளோ தான் இருக்கும்? 48 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஸ்கொயரோட 4 சைடும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும்.
இதனோட ஏரியா தான் இந்த பேரலோகிராமுக்கும் இருக்குது. இதனோட ஹைட் வந்து 18 மீட்டர் சொல்லிட்டாங்க. அதனோட பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்கொயர் செக்ஷனை மட்டும் எடுத்துக்குவோம். ஸ்கொயரோட சைடு எவ்வளவு? 48 மீட்டர். ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா சைடால் பெருக்கணும். ஓகேவா? ஸோ சைடு இன்ட்டு சைடு. அப்போ 48ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிபிள் பண்ணுறோம். 48ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? 48 into 48. 8 8s are 64. 4 balance 6. 4 8s are 32. 32 plus 6 38. Okay va? 4 8s are 32. 2 balance 3. 4 4s are 16. 19. Okay. 4 8 plus 2 10. Balance 1 12. Balance 1 2. 12 13. ஓகேவா? அப்போ 2304 ஸ்கொயர் மீட்டர். இப்போது இந்த ஸ்கொயரோட ஏரியா எவ்வளவு? 2304 ஸ்கொயர் மீட்டர். இதே ஏரியா தான் இதுக்கும் இருக்க போகுது. அப்போது இந்த பேரலோகிராம் பக்கம் வரோம். இதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 மீட்டர். ஏரியா இதுக்கு கொடுக்கல, ஆனால் இதனோட ஏரியா தான் இதனோட ஏரியா. இதனோட ஏரியா எவ்வளவு? 2304 ஸ்கொயர் மீட்டர். ஏன்னா ஸ்கொயரோட ஏரியாவை நம்ம பேரலோகிராம் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் யூஸ் பண்ணிக்கிறோம்? ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டதுனால. இப்போது ஏரியா கிடைச்சிருச்சா? ஸோ நம்ம என்ன ஃபார்முலா எழுதுனா பேரலோகிராமோட ஏரியா கிடைக்கும்? B into H எழுதுனா எனக்கு ஏரியா கிடைக்கும். B எனக்கு தெரியாது, H வந்து 18, ஏரியா எவ்வளவு? 2304. இப்போ B வேணா இதனுடைய மல்டிப்ளிகேஷனில் இருக்க 18 இந்த பக்கம் வரல, என்ன ஆயிரும்? டிவிஷனில் ஆயிரும். அப்போ 2304 18ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? 2304 இது 18ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். 1 18s are 18. 23ல் 18 நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5. பேலன்ஸ் 0. இந்த 15ல் எத்தனை 18 இருக்குன்னு பார்க்குறோம். 2 times 18 2s are 36. பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 14. இந்த 4 கீழே இறக்குறோம். இந்த 144ல் 18 எத்தனை டைம்ஸ்னால் 8 டைம்ஸ். ஓகே, என்ன வரும்? 144 மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்குது. அப்போது குவேஷன்ட் நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 128. ஸோ த பேஸ் B ஈக்குவல் டு 128 மீட்டர். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இது கிளியராக புரிஞ்சா? நம்ம அடுத்தடுத்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.